ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோல ஹெவன்லி டெலியூஷனுங்கிற அனிமேட்டட் சீரிஸ்ல சீசன் 1ல எபிசோட் 8 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல நீங்க பார்த்துட்டு வரலைனா, அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேல ஐகானையும் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Нужен никто. Я единственный в огне, кто считает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்ட்டிங்ல போராட்டம் நடக்கிற இடத்த தான் வந்து காட்டுறாங்க. போராட்டம் பண்ற ஆட்கள்ல ஒருத்தருமே கல்ல தூக்கி டாக்டர் உசாமியோட பில்டிங்குள்ள வீச, பதிலுக்கு டாக்டர் உசாமியோட ஆளுமே அந்த கல்ல தூக்கி வீச, அது அந்த போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி மேல விழுந்துற, அந்த லேடி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துர்றாங்க. அதோட போராட்டக்காரவங்களுமே அந்த லேடிய தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிறானுங்க. அத பார்த்த உசாமியோட ஆட்களுமே ஒரு கல் தூக்கி வீசினதுக்கே கலைஞ்சு போயிட்டானுங்க. வேற ஏதாச்சும் பிளான் பண்றானுங்களோங்கிற மாரி பேசிட்டு இருக்கானுங்க. போராட்டக்காரங்களோட இடத்த வந்து காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு பில்டிங்லேருந்து வெளிவந்த ஒருத்தனுமே போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி இறந்து போயிட்டதா சொல்லிட்டு, அவங்களுக்காக நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாரி மோட்டிவேஷனலா பேச, அது கேட்ட மத்தவங்களுமே கையில கிடைக்கிற பொருள்ல வெப்பன் எடுத்து வச்சுக்கிறானுங்க. டாக்டர் உசாமி ஹீரோவையும் ஹீரோயினியும் கூட்டிட்டு போயி, கையும் காலும் இல்லாம உடம்பு முழுக்க பேண்டேஜால ராப் பண்ணப்பட்டு, மிஷின்ஸ வச்சு உயிரோட வச்சிருக்கிற ஒரு லேடிய காமிச்சுட்டு, இந்த லேடிய நீ ஹீரோவ கொல்ற மாரி கொல்லணுங்கிற மாரி ஹீரோட்ட சொல்ல, அத கேட்ட ஹீரோவுமே அந்த இல்லாட்டி நீ சாவடிக்கணும்னா, அந்த மிஷின்ஸ நீ ஆஃப் பண்ணாலே போதுமேங்கிற மாரி கேட்க, அதுக்கு டாக்டர் உசாமியுமே, அப்படி பண்ணா இவ ஹீரோவா மாறிடுவாங்கிற மாரி வந்து சொல்றாப்ல. அத கேட்ட ஹீரோ, ஹீரோயினுமே அப்ப மனுஷங்க தான் ஹீரோவா மாறுறாங்களாங்கிற மாரி ஆச்சரியமா கேட்க, உசாமியுமே இவ பிறந்தலேருந்து ஒரு மனுஷியமா தான் வாழ்ந்திருக்கா. ஒரு டிசீஸ் அவளோட உடம்புல பரவியிருக்கு. அது மூலமா அவ இறந்து போயிட்டான்னா, அவ ஒரு ஹீரோவா மாறிருவா. அந்த டிசீஸ் மெதுவா கை, கால் வழியாக தான் பரவும். அது பரவுன ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே அவ உடம்புலேருந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கு பதிலா செயற்கையான விஷயங்கள வச்சு அவள உயிரோட நான் வச்சிருந்தேன். இப்ப அவளோட லிமிட்ட அவ அடைஞ்சுட்டா. அவ ஒரு மனுஷியா சாகணுங்கிறது தான் என்னோட ஆசையும், அவளோட ஆசையுமேங்கிற மாரி சொல்றாப்ல. ஹீரோவுமே அந்த விஷயத்த பண்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறான். ஹீரோவுமே அவனோட பவர அந்த லேடி மேல யூஸ் பண்ண, ஆனா அது ஒர்க் ஆகுது. அந்த விஷயத்த டாக்டர் உசாமிட்ட சொல்ல, அவருமே அப்ப அவள கொன்னுருங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவுமே ஆனா இவங்களோட ஒப்பீனியன் தெரியாம எதுவுமே என்னால பண்ண முடியாதுங்கிற மாரி வந்து சொல்றான். அது கேட்ட உசாமியுமே அங்க இருக்கிற அந்த டேப்ப கை காமிச்சுட்டு, அது மூலமா அவளால நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியுங்கிற மாரி சொல்ல, அந்த டேப்ல பார்த்தோம்னா, நான் சாகுறதுக்கு முன்னாடி ஸ்கைய பார்க்கணுங்கிற மாரி அந்த லேடி அந்த டேப் மூலமா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்படியே ஸ்கைய காட்டுறாங்க. அந்த லேடியுமே அவங்க கண்ணு மூலமா இப்ப நான் சாகுறதுக்கு தயாருங்கிற விஷயத்த சொல்ல, அத புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் உசாமியுமே நம்ம ஹீரோட்ட சொல்ல, நம்ம ஹீரோவுமே தயங்கிட்டே அவனோட பவர யூஸ் பண்றான். அப்ப அந்த லேடியுமே கடைசியா ஒரு தடவ டாக்டர் உசாமியவ பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவுமே அவங்களோட ஹார்ட்ட கிரஷ் பண்ண, அவங்களுமே இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயத்த பண்ணதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். அப்ப ஹீரோயினுமே அந்த டேப் எடுத்து பார்த்தா, அந்த லேடி சாகுறதுக்கு ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள அந்த டேப் மூலமா சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்த டாக்டர் உசாமிய கூப்ட்டு காட்ட, அத படிச்சு பார்த்த உசாமியுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு. போராட்டக்காரங்களுமே டாக்டர் உசாமியோட பில்டிங்குள்ள நுழையலான்னு ட்ரை பண்ணா, அதோட என்ட்ரன்ஸ்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவருமே இந்த போராட்டக்காரங்களோட ஆளு தான். அவருமே இவங்கள பார்த்துட்டு இவங்களோட சேர்ந்துக்கலான்னு வரும்போது, போராட்டத்த ஆரம்பிச்சு வச்ச அந்த லேடி இறந்து போனதா சொன்னவனுக்கு, அது அவங்களோட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும், அவர போட்டு தள்ளிட்டு மத்தவங்க எல்லாரையுமே அந்த அண்டர் கிரவுண்ட் வழியா பில்டிங் உள்ள போலாங்கிற மாரி கைடு பண்ணி கூட்டிட்டு போறான். இந்த மாரி போராட்டக்காரவங்க பில்டிங்குள்ள நுழைஞ்சுட்டாங்கங்கிற விஷயத்த பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து சொல்ல, எல்லா பேஷண்ட்டுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அந்த இடத்த விட்டுட்டு வெளிய வந்துட்டு பேஷண்ட்ஸ்லாம் நின்னுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் உசாமி, ஹீரோ, ஹீரோயினி வராங்க. அதோட 2 பேருமே முன்னாடி வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்கிற இடத்துக்கு மேடம் வந்து கூட்டிட்டு போலாங்கிற மாரி வந்து சொல்ல, அது கேட்ட டாக்டர் உசாமியுமே இவ இறந்து போயிட்டாங்கிற மாரி வந்து சொல்றாரு. அதோட மேப்ல ஒரு விஷயத்த பின்மய் பண்ணி காமிச்சுட்டு, எல்லாருமே அந்த இடத்துக்கு போங்க. நான் இவ்வளோ அடக்கம் பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடியே வரேங்கிற மாரி வந்து சொல்லி, அங்க இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்களுமே கிளம்புறாங்க. ஹீரோவுமே நாங்க அந்த கார் பார்க்கிங்ல இருந்த ஹீரோக்கு கொன்றனால தானே இந்த விஷயம் ஏற்பட்டுச்சுங்கிற மாரி சொல்ல, அது கேட்ட டாக்டர் உசாமியுமே, அது கிடையாது. இந்த ஃபெசிலிட்டிய உருவாக்குனது இவளுக்காக தான். நாங்க முதல்ல 2 பேர் தான் இருந்தோம். சில பேர் வந்து என்ட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அவங்களுக்கு மெக்கானிக்கல் விஷயம்லாம் செஞ்சு குடுத்தேன். அந்த விஷயம் அவளுக்கு புடிச்சிருந்துச்சு.
அதனால நான் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பில்டிங்குள்ள போறாரு. அந்த போராட்டக்காரங்களுமே அந்த பில்டிங்க ஆக்குபை பண்ணிட்டு, இங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நம்மளுக்கு தான். புது கண்ட்ரி, புது நேஷன உருவாக்கலாங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்கிங் பகுதியில ஒரு காருக்கு அடியில ஒரு ஹீரோ மான்ஸ்டர் இருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. ஹீரோயினி என்னமோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தோம்னா, ஹீரோயினி இங்க இருந்த பேஷண்ட் கிட்ட வயசானவரு ராபினோட ஃபோட்டோவ காமிச்சு கேட்கும்போது, அங்க இருந்த பேஷண்ட்ஸுமே ராபின பார்த்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராபின் வேற ஒரு நேம்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் உசாமி கிட்ட மெடிசின பத்தி கத்துக்கிட்டு போனானாமா. ஸோ அது கேட்ட நம்ம ஹீரோயினியுமே, "ராபின் நீ உயிரோட தான் இருக்கியா? நான் உன்னைய மீட் பண்ணணுங்கிற மாரி வந்து நெனைக்கிறாங்க." அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவுமே ஜெலஸிய ஃபீல் பண்றான். பில்டிங்குள்ள போன டாக்டர் உசாமிய வந்து காட்டுறாங்க. அவரு அந்த பில்டிங்கோட ரூஃப்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. அவரோட மடியில தான் அவங்களோட பாடி வந்து இருக்கு. அவங்களுக்கு நெத்தியில ஒரு கிஸ்ஸ குடுத்துட்டு, கண் எடுத்து சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த சவுண்ட் கேட்ட ஹீரோ, ஹீரோயினியும் அந்த பில்டிங்கோட ரூஃப்க்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டாக்டர் உசாமா கையில ஒரு காயின் இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதுல இருக்கிற சிம்பிளும், ஹீரோயினோட கன்ல இருக்கிற சிம்பிளும் 2ம் ஒரே மாரி தான் இருக்கு. ஸோ, அதோட டாக்டர் உசாமி வருவாருங்கிற மாரி பேஷண்ட்ஸுமே காத்திருக்கிற மாரி வந்து காட்டுறாங்க. அதோட ஹீரோ, ஹீரோயினியும் அவங்களோட ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. மிமிக்கு சம்திங் கேவ்ல இருக்கிற மாரி என்னமோ ஒரு ட்ரீம் வந்திருக்கு. ஸோ, மிமிய பார்த்து நம்ம டோக்கியோவுமே, "நீங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கிற மாரி இருக்குங்கிற" மாரி கேட்க, அதுக்கு மிமியுமே, "எனக்கு இன்னைக்கு வந்த கனவு தான் அதுக்கு காரணங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட்ல உங்களுக்கு நெறைய விஷயம் புரியாம இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு டிசீஸ் வருது. ஸோ அதனால இறந்து போறவங்க ஹீரோவும் மாறாங்க. அவங்க மனுஷங்க ஹீரோவும் மாறாங்களா? இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கைண்ட் ஆஃப் ஜாம்பி வைரஸ் மாரியா? இல்லாட்டி மனுஷங்க மியூட்டேஷன் ஆறாங்களா? அப்புறமே உங்களுக்கு நெறையா கொஸ்டின்ஸ் வந்து எழும். ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கீஸ். பை.